வணக்கம். மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் நல்ல மனதையே சிலர் பலவீனமாக பார்த்தார்கள். நீங்கள் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற குணம் அதிகமாகவே உங்களிடம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட மனதை யாரும் பெருமையாகவோ அல்லது உங்களை தலையில் தூக்கி வைத்தோ ஆடுவார்கள் என்று தான் நீங்கள் நினைத்தீர்கள். ஆனால் அந்த உங்களுடைய நல்ல ஒரு மனதை உங்களிடம் இருந்து எப்படி தேவைகளை பயன்படுத்தி கொள்ளலாம், எப்படி பணத்தை கறக்கலாம் என்று சிலர் உங்கள் கூடவே இருந்து கொண்டு சில சதி திட்டங்களை உடைய வாழ்க்கைக்குள்ள தீட்டினார்கள். மேஷம் ராசிக்காரங்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் பலத்தை இழந்ததால் தோற்கவில்லை, மாறாக தங்களுடைய நல்ல மனதை தவறான மனிதர்களிடம் காட்டியதால் தான் காயமடைந்தார்கள் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நாட்களிலாவது என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், என்ன செய்தால் வாழ்க்கைக்குள்ள முன்னேற்றம் என்பது கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொண்டு நடங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மேஷம் ராசிக்காரர்கள் இது போன்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சில விஷயங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். ஆனால் ஏன் நடந்தது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள்ளேயே ஆயிரக்கணக்கான கவலைகளையும் கஷ்டங்களையும் போட்டு யோசித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு நாட்களும் சில சூழ்நிலைகளும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய இயல்பை உதவி செய்வது, யாராவது கஷ்டத்தில் இருந்தால் ஓடி செல்வது, யாராவது உதவி கேட்டால் முடிந்த வரைக்கும் கைவிடாமல் நிற்பது, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்களை கைவிட்டு போகக்கூடிய ஒரு மனம் என்பது உங்களுக்கு வரவே வராது. அப்படி நீங்கள் எவ்வளவோ நன்மைகள் செய்திருந்தாலும் ஒரு சில இடங்களில் நீங்கள் கோபத்தினால் அவசரமான முடிவுகளை எடுத்திருப்பீர்கள். அதை மட்டுமே மற்றவர்கள் புரிந்து கொண்டு அதை வைத்து மட்டுமே தான் உங்களை பேசுவார்களே தவிர நீங்கள் செய்த நல்ல காரியங்களை யாரும் இதுவரைக்கும் பேசியதே கிடையாது. ஆனால் அதையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பலவீனமாக பார்த்திருக்கலாம். நீங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டீர்கள் என்று நினைத்து மீண்டும் மீண்டும் உங்களை பயன்படுத்திய நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். ஒரு காலத்தில் உங்களுக்கு தேவை இருந்த போதும் மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் வாய்ப்பையும் விட்டு கொடுத்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருப்பீர்கள். ஆனால் நீங்கள் சிக்கலில் இருந்த போது அதே மனிதர்கள் அமைதியாக விலகி போன ஒரு தருணங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. அப்போது உங்களுக்கு ஏற்பட்ட வழி உதவி செய்வதற்காக கிடையாது, நீங்கள் வைத்திருந்த நம்பிக்கைக்கு கிடைத்த பதிலாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். எனவே நான் சொல்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உறவினர்களின் வீணான ஒப்பீடுகளும், அவன் அதை செய்துவிட்டான் நீ என்ன செய்கிறாய் என்ற கேள்விகளும் உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்தியிருக்கும். நீங்கள் ஒரு சில நல்ல காரியங்களுக்காக நல்ல ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், நல்ல ஒரு நிலைமைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு சில விஷயங்களை உடனடியாக செய்யாமல் காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் அதனை யாரும் புரிந்து கொள்ளாமல் உங்கள் மீது தவறான ஒரு பிம்பத்தையும் தவறான ஒரு குற்றச்சாட்டையும் உங்கள் மீது போட எத்தனைய நபர்கள் துடித்து கொண்டிருப்பார்கள். இப்பொழுதுதான் படித்து கூட முடித்திருப்பீர்கள். அடுத்து என்ன செய்ய போகிறாய், படிக்கப் போகிறாயா இல்லையா என்று கூட கேட்காமல் அவன் இது செய்து விட்டான், இவன் இது செய்து விட்டான் என்று உங்களின் மீது தேவையில்லாத ஒரு பிம்பத்தை இன்னும் சில நபர்கள் நிச்சயமாக காட்டிக்கொண்டே தான் இருப்பார்கள். இது உங்களுடைய சுய மரியாதையவே கேள்விக்குறியாக மாற்றியிருக்கும். உங்களின் நிஜமான திறமைகளையும் உழைப்பையும் உங்களை சுற்றி இருந்தவர்கள் சற்று மதிக்கவில்லை என்பது தான் மிகப்பெரிய ஒரு உண்மை என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களின் ஆற்றலை குறைத்து மதிப்பிட்ட உலகத்தின் முன்னே உங்களை நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டத்தையும் கவலைகளையும் நிச்சயமாக தேடி வந்து கொடுத்திருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாக கூற வேண்டும். அதனையும் நீங்கள் கூறுங்கள். உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுத்து நல்ல விதமான சில செயல்களை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே தேடி கொடுப்பேன். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் கூறுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலங்களும் நேரங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டாலே எல்லா விதமான விஷயங்களிலும் நன்மைகள் என்பது தானாகவே நடக்கும். மேஷம் ராசிக்காரங்களே,
உங்களின் கருத்துக்களுக்கு மதிப்பு என்பது இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். பொன் பொருட்கள் சேர்க்கை என்பது உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாக மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக கொண்டு வந்துவிடும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் என்பது காணப்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுத்துவிடும். தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உடன்பிறப்புகள் இடத்தில் அனுசரித்து சென்றால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் மனக்கசப்புகள் சரியாக கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு இப்பொழுது வந்துவிட்டது. ஒரே வீட்டில் இருந்து பேசாமல் இருந்த சொந்த பந்தங்கள், கணவன் மனைவிக்குள் இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், உறவினர்களின் வீண் தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில சரியாகி எல்லா விதமான மனிதர்களும் உங்களை தேடி வந்து பேச போகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக சற்று புரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மீண்டும் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்கம் இரு தரப்பிலும் உருவாக்கி பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது பொங்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையானது இப்பொழுது வந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஒரு உதவிகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா உதவிகளும் குடும்பத்திலிருந்தே வரவேண்டியது கிடையாது என்பதை நீங்கள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உண்மையான நண்பர்கள் தான் மிகவும் கடினமான நேரத்தில் நமக்கு துணையாக நிற்பார்கள் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொண்டு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில முடிவுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் ஒரு காலத்தில் யாருக்காவது செய்த ஒரு சிறிய உதவி பின்னர் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கே திரும்ப வரக்கூடும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொண்டு நடந்தாலே எல்லாமே உங்களுக்குள்ள நல்லதாகவே நடக்கும். ஒரு ஆலோசனை, ஒரு அறிமுகம், ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு ஊக்க வார்த்தை, இவற்றில் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த திருப்பமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி மென்மேலும் நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. மாறுகிறதா இல்லையோ என்பதையும் இப்பொழுது கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ள. நன்றி, வணக்கம். வேறுபாடுகள், உறவினர்களின் வீண் தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கையில சரியாகி எல்லா விதமான மனிதர்களும் உங்களை தேடி வந்து பேச போகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது நடந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். இது நடக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக சற்று புரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மீண்டும் கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்கம் இரு தரப்பிலும் உருவாக்கி பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழல்களும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவே முடிந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது பொங்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையானது இப்பொழுது வந்துவிட்டது. நண்பர்கள் மூலம் எதிர்பாராத ஒரு உதவிகள் என்பது கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கும். வாழ்க்கையில் எல்லா உதவிகளும் குடும்ப